ஒரு சஞ்சய் ராம் சாருக்கு வந்து நானும் என் குடும்பமும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இவ்வளவு தூரம் என்ன வச்சு ரிஸ்க் எடுப்பாங்க எனக்கு தெரியல. நானும் எங்க அப்பா வந்து ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். அவர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் தூத்துக்குடியில ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ஜிம்ல இருந்து எல்லாம் சேர்ந்து அப்படியே பாடி எல்லாம் பில்ட் பண்ணிட்டு சினிமா கார் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் போய் இருந்தபோது என் போட்டோஸ் கத்தும்போது தம்பி இதெல்லாம் பெரியவங்க நடிக்கிற படம்ப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. கண்டிப்பா அவனை கூப்பிடுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கரெக்டா ஆடுபுலி ஆட்டம் ஒரு படம், ஒரு சின்ன கேரக்டர், எனக்கு கேமரா பேசிங் கூட தெரியல, செம்ம திட்டு அதான் நடுங்கிட்டு இருப்பேன். அவர் வந்தாரு. அதுக்கப்புறம் வீரம்ல சொன்னார், நான் வந்து செகண்ட் ஹீரோவா இதை இன்ட்ரடியூஸ் பண்றேன், சரவணன் சார் ஹீரோ, நல்ல கேரக்டரா நீ பண்ணு அப்படின்னாரு. ஏன்னா வேற எதுவும் சொல்ல முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண. என்ன ஒரு வார்த்தை கூட திட்டல. என்னன்னா நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நான் கரெக்ஷன்ஸ் மட்டும் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா நான் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்துலாம் எனக்கு யாருமே தெரியாது, ரொம்ப ஒரு நார்மல் ஃபேமிலி தான். அண்ட் பூவா தலையா வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லலாம். எனக்கு வந்து இது மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் சொன்னாரு. நான் நிஜமாவே சார் நானே பண்றேன் சார், நீ தான் ஒழுங்கு தானே சொல்ல வந்தேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்டட். ஒரு 60 நாள் ஷூட் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்க எல்லாரோட அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம கூட இருப்பாரு. அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாரு. எல்லாம் போய் அன்னிக்கிட்ட கூட சொல்லுவேன், அண்ணி என்ன நீ சாப்பிடவே மாட்டேன்றாரு, என்னடா சொல்றது இப்படிதான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு. அண்ட் என் கூட நடிச்ச திரு உதயா இஸ் வெரி குட் பர்ஃபார்மர், நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அண்ட் மிச்சபடி ஷெரின், மேகா நாயர், ஸ்வேதா எல்லாருமே ஒரு நல்லா பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் என் பேரண்ட்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல, ஏன்னா சினிமால பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்படி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு. பட் என் ஃபாதர் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவார், நீ பண்ணுடா நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சப்போர்ட்டிவா பேசுவார். ஸோ என் ஃபேமிலி சார்பா எல்லாருக்குமே சஞ்சய் ராம் சார் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ.